பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் சாதியை வெறுக்கும் ஒரு தமிழ் அறிஞராகவே இறுதி வரை வாழ்ந்தார். தாய்மொழியினை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அதேபோல் மற்ற மொழிகளை பழித்தல் கூடாது என்றும் கூறுகிறார். தமிழ் மொழியை நம்ம முன்மொழியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொத்து சேர்க்கறதுக்கு தான் அரசியலுக்கு வராங்க. ஆனா பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. என் முறை மருத்துவ மாணவர் இளவள்ளி என்னும் வள்ளிபாலா அவர்களை அழைக்கிறோம். பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று தோழர் பொலியன் தோழர் அவர்கள் பேராசிரியர் என்று சொல்வதை விட பிரியா சித்தி என்று சொல்லலாம். பாவல் தோழர் அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. என்ன பேசுறது அப்படின்னு பார்த்தா, பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொன்னாலே தமிழ் 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 அப்படின்னு தான் வந்துச்சு. தமிழுக்காக அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்கிறத விட தமிழ் அப்படின்னு சொல்கிறது தமிழுக்கும் பாவலர் பெருஞ்சித்திரனாருக்கும் வெறும் வித்தியாசம் அல்ல. பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பொன்மொழிகள் சில மிகவும் பிடித்தது. அதில் ஒன்று உங்களுக்காக. தமிழை நேசிப்பது உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு கடமை என்று ஒரு பொன்மொழி. அதை நான் படிக்கும்பொழுது ஒரு தாயிற்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவை கூறுமாறு இருந்தது. அது அந்த பொன்மொழியை படிக்கும்போதே என்ன ஒரு உணர்வோடு அதை அவர் கூறியிருப்பார். முதல் முறை படிக்கும்போதே எனக்கு ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவை கூறுமாறு இருந்தது. அதே போன்று பாவலர் பெருஞ்சித்திரனார் 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால் கைது செய்யப்பட்டார். இப்பொழுது வரை இன்னும் வரை இந்த இந்தி எதிர்ப்பு என்பது உள்ளது. இப்போ சாதாரணமாக நம்ம சாப்பிட போகிறதுக்கு ஒரு கடைக்கு போனால் கூட எந்த கடை இப்போ திறந்தாலும், இப்போ புதுசாக எந்த நிர்வாகம் எது திறந்தாலும் அதில் முதலில் ஆங்கிலம் இருக்கிறது, ஹிந்தி, மற்ற மொழிகளில் போட்டால் அதுக்கு பிறகுதான் தமிழர்களே தமிழை கடைசியாக தான் போடுகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? பெரும் முதலாளிகள் அவர்கள் இங்கே இருக்கிற இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் அப்படின்னு இருக்காங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் ஹிந்தி பேசுகிறவங்க தான் எங்கே பார்த்தாலும் ஹிந்தி மும்மொழி கொள்கை இது. இப்போ ஸ்கூல்லலாம் ஹிந்தியை கட்டாய மொழியாக்குறாங்க. அப்புறம் இப்போ என்னோட பயின்ற மாணவிகளே, நான் பள்ளி பருவத்தில் ஃப்ரெஞ்சு படித்தேன், ஹிந்தி படித்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யாரும் தமிழை அவ்வளவாக மாணவர்களை விட மாணவர்களின் பெற்றோர்கள் தான் என் பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டும், ஃப்ரெஞ்சு படிக்க வேண்டும் என்று வெளிநாட்டில் சென்று வேலை வாய்ப்பு பெற வேண்டும். இங்கு இருந்தால் எல்லாரும் பெற்றோர்களே அப்படி நினைத்து எல்லாரையும் வெளியே ஏற்றிவிட்டால் தமிழ்நாட்டில் யார் படித்து யார் வேலை பார்ப்போம்? நம்ம தான் தமிழில் படித்து, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் தமிழில் படித்து தமிழில் இது தமிழர்களுக்காக வேலை பார்க்கணும். ஆனால் நம்மளே ஃப்ரெஞ்சு ஹிந்தி அப்படின்னு சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு படிச்சுட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேலையெல்லாம் வெளிநாட்டில் பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அரசியலில் அவர்கள் சொத்து சேர்க்கறதுக்கு தான் அரசியலுக்கு வராங்க. ஆனால் பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா தமிழ்நாட்டில்
தமிழே ஆட்சி மொழியாக வேண்டும் என்று கூறினாள். இப்போ வந்து நம்ம இந்தி திணிப்பு அப்படின்னு பேசணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் சொன்ன பெற்றோர்கள் தான் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இதை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுறாங்க, அப்போ வந்து இந்தியை கற்றுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இந்தி வந்து அப்போ தப்பாக கற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பாவலர் பெருஞ்சித்தனாரையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தியை கட்டாய மொழியாக ஆக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். விருப்பம் உள்ளவர்கள் படித்து கொள்ளலாம், ஆனால் தமிழ் மட்டும்தான் நமக்கு முக்கியமானது. அதான் இன்றைய இளைஞர்கள் வந்து இளைஞர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்தி எதிர்ப்பு அப்படின்னு பேசினோன்னா அவங்க மேலே கோவத்தை காட்டுறதோ எதிர்ப்பை காட்டுறதோ அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் எந்த படிப்பு படித்தாலும் எந்த வேலை செய்தாலும் நம்ம தமிழை அந்த இடத்தில் முதலில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று பலரும் முதன்முறையாக தமிழ் களத்திற்கு வந்துள்ளீர்கள். பலரும் நீண்ட நாட்களாக தமிழ் களத்துடன் தொடர்ந்து இயங்கி வருகிறார்கள். நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக தமிழ் களத்துடன் அடுத்தடுத்த கருத்துரைகளிலும் கலந்து கொள்ளும் வகையில் ஒரு அமைப்பாக தமிழ்கள பாசறை என்ற பெயரில் அனைவரும் தொடர்ந்து செயல்படுவோம். அதில் இங்குள்ள அனைவரும் மற்றும் தங்களின் தொடர்பில் உள்ள தமிழ் உணர்வுகளை இணைக்கலாம். அடுத்ததாக நம்முடன் இன்று ஆர்வமுடன் பேச வருகை தந்திருக்கும் சட்டக்கல்லூரி மாணவர் கலைமதி அவர்களை அழைக்கின்றோம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நற்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னும் பாப்பத்தே என் தொகையே நற்கனியே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்தோமே என்று பாடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயாவின் பாடலை கூறி நான் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறுகிறேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் தமிழை முழுக்க எவ்வளோ தமிழை எவ்வளோ வாழ்க்கையோட ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இந்த பாடலில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னையோட ஒப்பிட்டிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கம்பேர் பண்ணி அவங்க அழகாக தமிழ் எப்படி வடிவமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை, தமிழை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் தமிழ்னா தமிழ்னா நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான், ஒரு சில இடத்துல மட்டும்தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் பாவலரேறு ஐயா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தமிழோட ஒப்பிட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, சில கனிச்சாறு, அதே மாதிரி தேன்மொழி அப்படின்னு சொல்கிற எல்லா தொகுப்புலையும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இதில் மாணவர்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, தமிழை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கவிதைகள் மூலமாக, அதாவது கவிதைகள் ஐயா அவ்வளோ அழகாக தமிழை சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு கவிதை என்னன்னா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழகு. அதாவது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒப்பிட்டிருக்காங்க. தினசரியாக தமிழை வாழ்க்கையோட வளர்ச்சி, பண்பாடு அதோட சேர்ந்து ஒப்பிட்டு கூறியிருக்கிறாங்க. அதே மாதிரி மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எதை சொல்லியிருக்காங்கன்னா,
தமிழ் வந்து எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து தமிழ் வந்து சாகக்கூடாது, தமிழை மட்டுமே நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்கு வந்து ஐயா வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டு நம்மளுக்கு வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தி திணிப்புக்கு தான் வந்து எதிராக இருந்திருக்காங்களே தவிர மற்ற மொழிகளை வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயுமே வந்து தமிழ் மொழியை வந்து நம்ம முன்மொழியாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறது அப்படின்னா, பாதிக்கு பாதி பாவலரர் ஐயா வந்து அவரோட பாடல்லையும் அவரோட கவிதைகளையும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்னும் வந்து நம்ம மீதியை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இன்னுமே வந்து சில பேருக்கு தமிழ் அவ்வளோவா வந்து தெரியாது. அதில் வந்து நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது. தமிழை வந்து எப்படி வந்து நம்ம அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து தமிழா ஐயோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது எப்படி வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா கவிதைகள் மூலமாக வந்து தமிழை அவ்வளோ அழகாக வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வியத்த ஒரு பொண்ணு தான். எப்படின்னா அதில் ஒரு ஐயா வந்து பாவலர் ஐயா வந்து தமிழையும் வாழ்க்கையுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு பொருளையும் நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு சின்ன ஒரு விஷயத்தையுமே எடுக்கும்போது அதோட வந்து ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க தமிழ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. தமிழை வந்து நம்ம மூச்சாக நம்ம வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது நம்ம எதையுமே வந்து மற்ற மொழிகள்லாம் பேசலாம், ஆனால் தமிழ் மொழியை வந்து முன்மொழியாக வந்து வச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து தம் நண்பர்களுடன் ஆர்வமாக பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாணவர் மு.க. கவின்னுவல் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 40 கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லாற்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என வள்ளுவரை வணங்கி செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. என் தாய்மொழியாகிய தமிழையும் இங்கு கூடியுள்ள அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். என் பெயர் மு.க. கவினுவல். நான் சிறுவர் தோட்ட மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு இ பிரிவில் பயின்று கொண்டுள்ளேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களின் மொழிப்பற்று. தமிழ் தேசிய தந்தை என்றும் போற்றப்படும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் குறிப்பிடத்தக்கவர். கவிஞர், இதழாளர், இயக்க தலைவர், தமிழின உணர்வாளர், தமிழ் மக்களின் தொண்டர், தாய்மொழி பற்றாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்பவர். தம் நெறியிலிருந்து எக்காரணத்திற்கும் மாறாத நெஞ்சுரம் கொண்டவராகவும் கள போராளியாகவும் வாழ்ந்தவர். தமிழ் மக்களின் நலனிற்காக களத்திலிறங்கி செயல்பட்டவர். பாவலரேறு என்று தேவநேய பாவாணரால் அழைக்கப்பட்டவர். இத்தகைய சிறப்புக்குரிய பெருஞ்சித்திரனார் தமிழக வரலாற்றில் போற்றத்தகுந்த ஆளுமையாக திகழ்கிறார். இவருக்கு பல்வேறு புனைப்பெயர்கள் உண்டு. அவை மெய்மைப்பித்தன், தாளாளன், அருணமணி, பாவுண்தும்பி, கவுனி ஆகியவையாகும். அவற்றுள் ஒன்றே பெருஞ்சித்திரன் என்பதாகும். இப்பெயரே காலத்தால் நிலைத்துவிட்டது. மொழி பற்று. உலக மொழிகளுள் தமிழின் நிலை தனித்து காணப்படுகிறது. தமிழ் மொழியின் பிறப்பு, அதன் வளமான இலக்கண இலக்கியங்கள், மொழி அமைப்பு போன்றவற்றை மையப்படுத்திய தமது கவிதைகளை படைத்துள்ளார். தமிழின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பல்வேறு தலைப்புகளின் கீழ் புனைந்துள்ளார்.
அவற்றுள் சில: தமிழ்த்தாய் 60, முத்தமிழ் 30, தமிழில் கற்க, தமிழ் உழவு செய்க, தமிழ் படித்தால் அறம் பெருகும், தூய தமிழ் எழுதாத இதழ்களை பொசுக்குங்கள், பைந்தமிழில் படிப்பதுதானே முறை என்பவனாகும். மொழி என்பது மனித இனத்தின் அடையாளம். மொழி அழிகிறது என்றால் அம்மொழி பேசும் மக்களும் அவற்றின் பண்பாடு நாகரிகம் அழிகிறது என்பன பொருளாகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா தாய்மொழியினை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அதேபோல் மற்ற மொழிகளை பழித்தல் கூடாது என்றும் கூறுகிறார். தம் தாய்மொழியினை இழிவு செய்தவர்களையும் தமது கவிதைகளின் வழியாக கடுமையாக சாடி வந்துள்ளார் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து தன் நண்பர்களுடன் ஆர்வமாக பங்கேற்க வருகை தந்திருக்கும் பள்ளி மாணவர் மு.க. யாழினி அவர்களை அழைக்கிறோம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்று நம் தாய்மொழியான தமிழையும் இங்கு கூடியுள்ள அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். நான் இன்று இன்னமும் எத்தனை ஆண்டுகள் தமிழாய் இங்கனே உணர்வற்றிருப்பாய், வள்ளுவர் பிறந்தும் 2000 ஆண்டுகள் வந்தன போயின எத்தனை தாண்டுகள், கொள்ளுமுட்பகைவரே அடிமையின் கூண்டுகள், கூடினையாயின் உன் பகைவரோ பூண்டுகள் என்று தமிழ் உணர்வூட்டிய தமிழ் தேசியத்தின் தந்தை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தனித்தமிழ் அறிஞர், புலவர், இதழாளர் மற்றும் பெரியாரிய பொது உடைமை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் ஆவார். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களுள் முதன்மையானவராக கருதப்படுபவர், தமிழ் தேசியத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். பெருஞ்சித்திரனார் ஐயாவின் வழிமரபினால் பல்வேறு இயக்கங்களும் கல்வி அறக்கட்டளைகளும் நடந்து வருகின்றன. தன்னுடைய 50 ஆண்டுகால எழுத்துப்பணியில் கொய்யாக்கனி, கனிச்சாறு உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட படைப்புகளை இயற்றியுள்ளார். அவரது படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. மொழி ஞாயிறு என்று அறியப்படும் தேவநேய பாவாணருடன் இணைந்து தென்மொழி இதழை தொடங்கி நடத்தினார். குமுகாய அரசியல் களத்தில் சாதி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, நெருக்கடி நிலை எதிர்ப்பு, தமிழீழ ஆதரவு, தனித்தமிழ்நாடு ஆதரவு போன்ற நிலைகளில் செறிவுடன் பணியாற்றியுள்ளார். இந்திய பொது உடைமை கட்சி, பெரியார் ஈவேரா தலைமையிலான திராவிடர் கழகம் நடத்திய கூட்டங்களில் பங்கேற்ற பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் தன்னுடைய 13வது அகவையில் பெரியாரியும் பொது உடைமை ஆகிய கொள்கைகளில் நாட்டம் கொள்ளத் தொடங்கினார். 1950ஆம் ஆண்டு தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு சேலம் நகராண்மை கல்லூரியில் படித்தார். அங்கு தேவநேய பாவாணரின் மாணவராக தமிழறிவு பெற்றார். மேலும் அம்பேத்கரின் கொள்கைகளில் பற்று கொண்டவர் நம் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களின் பாடல்களிலும் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். கல்லூரி படிப்பிற்கு பிறகு 1952ஆம் ஆண்டு முதல் 1954ஆம் ஆண்டு வரை சேலம் கூட்டுறவுத்துறை இளநிலை ஆய்வராகவும் கணக்காயராகவும் பணி செய்து வந்தார். அதன் பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சிற்றூரில் வனத்துறை எழுத்தராக பணியாற்றினார். 1954ஆம் ஆண்டு இறுதியில் பாண்டிச்சேரியில் அஞ்சல் துறை எழுத்தராக சுமார் 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். அங்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. 1959ஆம் ஆண்டு பணிமாற்றல் காரணமாக கடலூருக்கு சென்றார். அதே ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அகர முதலி துறையில் பணியாற்ற பாவாணரின் விருப்பப்படி ஆகஸ்ட் 1, 1959ஆம் ஆண்டு தென்மொழி இதழை தொடங்கினார். அரசு பணியில் இருந்ததால் துரைமாணிக்கம் என்னுடைய தன்னுடைய இயற்பெயரை மாற்றி பெருஞ்சித்திரன் என்னும் புனைப்பெயரில் எழுதினார். தென்மொழி இதழின் ஒவ்வொரு இதழிலும் ஆசிரியர் உரைக்கு முன்னால் மேல்முகப்பு பகுதியில் இப்பாடல் இடம்பெறுகிறது. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோலெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே. இப்பாடல் தென்மொழியின் ஒவ்வொரு இதழிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மேலும் 1965ஆம் ஆண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தென்மொழி இதழின் சார்பாக துண்டறிக்கைகளை அச்சிட்டு பரப்பினார். மேலும் அன்றைய மதராசு மாநில முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்துக்கு எதிராக ஒரு பாடலையும் ஆசிரிய உரையையும் தென்மொழியில் பதிப்பித்தார். இவற்றுக்காக குற்றம் சாட்டப்பட்ட நம் ஐயா அவர்களுக்கு ரூபாய் 200 ஒறுப்பு அல்லது 4 மாத கால கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஒறுப்பு தொகையை கட்ட மறுத்ததால் வேலூர் நடுவன் சிறையில் அடைக்கப்பட்டார். மொத்தம் 20 முறைக்கும் மேலாக சிறை சென்றுள்ளார். தன்னுடைய சிறை வாழ்வில் அவருடைய எழுத்து பணிகள் ஓயவில்லை. பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு நூல்களை, பாடல்கள் எழுதியுள்ளார். அவற்றுள் திருக்குறளுக்கு எழுதிய மெய்ப்பொருள் உரையும் ஒன்றாகும். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு மாணவர்கள் படித்து பயன்பெறும் வகையில் தமிழ்ச்சிட்டு என்னும் இதழை தொடங்கினார். இவ்விதழில் பள்ளி மாணவர்கள் விரும்பி படிக்கும் கட்டுரைகள், பாடல்கள் போன்றவற்றை எழுதினார். மேலும் தென்மொழி இதழின் பணியினை தன்னுடைய முழுநேர பணியாக அமைத்து கொண்ட பிறகு 1972ஆம் ஆண்டு தென்மொழி செயற்குழு மாநாடு ஒன்றை திருச்சிராப்பள்ளியில் நடத்தினார். அதன் பிறகு 1973ஆம் ஆண்டு மதுரையில் தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாட்டை நடத்த முயற்சி செய்த போது அவர் கைது செய்யப்பட்டார். இக்காலகட்டங்களில் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களின் தமிழ் உணர்வை பார்த்த பாவாணர் அவர்கள் பாவலரேறு என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார். மேலும் தமிழகம் முழுவதும் தென்மொழி இதழ் மூலமாகவும் பொது மேடைகள் மூலமாகவும் தனித்தமிழ் உணர்வுகளை பரப்பிய பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களின் வினைப்பாடு உலகம் முழுவதும் பரவியது. எனவே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களின் அழைப்பினை ஏற்று 3 மாத சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு கடலூரில் இருந்த தென்மொழி அலுவலகம் நம் சென்னைக்கு மாற்றப்பட்டது. பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் சாதியை வெறுக்கும் ஒரு தமிழ் அறிஞராகவே இறுதி வரை வாழ்ந்தார். நாம் மதங்களை தழுவினாலும் தமிழரினத்தால் தமிழரே என்ற கொள்கையை இறுதி வரை வலியுறுத்தினார். தமிழர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள சாதியை குறுக்கும் முறையை அவர் கடுமையாக கண்டித்தார். மேலும் அவற்றை பற்றியும் எழுதியுள்ளார். தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் மொழிக்கும் தனக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றிய பாடல்களையும் அவர் எழுதியுள்ளார். எண்ணினம் எம்மொழி எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறெவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன், வரும் புன்மொழி பழிந்துரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன், இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியாக ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியுள்ளார். இத்தகைய ஆளுமையான பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இத்தகைய ஆளுமையை பற்றி பேச வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.